மார்க்கு 11:17 இயேசு சொல்லும்போது, என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜப வீடு, இது உங்களுக்கு மட்டும் சொந்தம் கிடையாது. இந்த 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 ஆலயம் உங்களுக்கு மட்டும் சொந்தம் கிடையாது. தூத்துக்குடியில் இருக்கிற எல்லாருக்கும் இது சொந்தம். எல்லா ஜனங்களுக்கும் ஜப வீடு. இங்கே யார் வேணாலும் வரலாம், யார் வேணாலும் பிரார்த்தனை பண்ணலாம். யார் வந்து முழங்கால் பண்ணிட்டு ஜெபித்தாலும் தேவன் அந்த ஜெபத்தை கேட்பார். அவங்க என்ன மதம், என்ன இனம், எதையும் இயேசு பார்க்க மாட்டார். அதனால் இந்த இடம் எல்லாருக்கும் பொதுவான ஒரு இடம். இது எங்கள் சர்ச்சு, எங்கள் கட்டடம் என்று யாரும் சொல்ல முடியாது. என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜப வீடு. அப்போ யார் தேவையில் இருந்தாலும் இந்த இடத்துல வந்து ஜபம் செய்யலாம். யார் ஒரு பிரச்சனையில் இருந்தாலும் இந்த இடத்தில் வந்து வேண்டுதல் செய்யலாம். தேவன் அந்த ஜபத்தை கேட்டு பதில் தருவார். இது ஒரு ஜப வீடு, ஜபம் பண்ணுகிற ஒரு இடம். ஆகவே தான் நீங்கள் இங்கே ஆராதனைக்கு போகிறதுக்கு மாத்திரம் அல்ல, ஜெபம் பண்ணுவதற்கும் தேவனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வர வேண்டும். பார்த்தீங்களா? அப்போஸ்தலர் நடபடிகள் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள். பேதுரு யோவானை கூப்பிட்டு, இப்போ எதுக்கு தேவாலயத்துக்கு போகிறீங்க? இப்போ என்ன அங்கே ஆராதனை நேரமா? இப்போ பலி செலுத்துகிற நேரமா? இப்போ எதுக்கு தேவாலயத்துக்கு போகிறீங்க அப்படின்னு கேட்டால், ஜெபம் பண்ண போகிறோம். இப்போ உங்களை கேட்டால் என்ன சொல்லுவீங்க? எங்கே போகிறீங்க? சர்ச்சுக்கு போகிறோம். எதுக்கு? இன்றைக்கி வந்து குடும்ப ஆசீர்வாத கூட்டம், அதுக்கு போகிறோம். எங்கள் ஆள் சர்ச்சுக்கு போகிறீங்களா? ஆமாம். எதுக்கு போகிறீங்க? இன்றைக்கி எழுப்புதலுக்காக ஜெபம் இருக்குது, அதுக்கு போகிறோம். இன்றைக்கி எதுக்கு போகிறீங்க? ஆலயத்துக்கு எதுக்கு போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி பைபிள் ஸ்டடி இருக்குது, அதற்காக போகிறோம். பைபிள் ஸ்டடி இல்லை, ஃபேமிலி மீட்டிங் இல்லை, அதெல்லாம் இல்லாத நேரத்தில் இப்போ எதுக்கு சர்ச்சுக்கு போகிறீங்க? நாங்கள் போய் ஜெபம் பண்ணிட்டு வர போகிறோம். குடும்பமாக போய் ஒரு அரை மணி நேரம் தேவாலயத்தில் போய் ஜெபிக்க போகிறோன்னு என்னைக்காவது நம்ம ஆலயத்துக்கு வந்திருக்கிறோமா? அன்றைக்கி பேதுரும் யோவானும் ஜெபம் பண்ணுவதற்கு ஆலயத்துக்கு போனார்கள். அங்கே பலி செலுத்துகிற நேரம் அல்ல, ஆராதனை நேரம் அல்ல, ஜெப வேளை. அந்த யூதர்களுக்கான ஒரு ஜெப வேளை ஒழுங்கு இருந்தது. அதன்படி அங்கே பிரசங்கம் கிடையாது, அங்கே பாட்டு கிடையாது, அங்கே ஒர்ஷிப் கிடையாது. இவங்க போய் முழங்கால் படிட்டு தேவனை பார்த்து ஜெபித்து விட்டு வருவார்கள். அதற்காக நீங்கள் இந்த ஆலயத்தை பயன்படுத்தணும். இது ஜெப வீடு. ஆராதனை நேரம் மட்டும் வந்துட்டு போகிறபடிக்கு பயன்படுத்துவதற்கு அல்ல. மற்ற நேரங்களில் நீங்கள் வந்து ஒரு குடும்பமாக வந்து ஜெபிக்க வரலாம் இல்லை? நீ யோசித்து பாருங்கள். வீட்டுக்குள்ளே ஜெபிக்கிற அட்மாஸ்பியர் வேறு, இங்கே வந்து ஜெபிக்கும்போது இங்கே எப்போவுமே ஜெபம் நடக்கிறதுனால, தேவ பிள்ளைகள் கூடி ஆராதிக்கிறதுனால தேவ பிரசன்னம் இருக்கும். அதனால் நீங்கள் வந்து ஜெபித்து பாருங்கள். நான் வந்து அந்த நாட்களில் நேசரத் ஆலயம் பார்த்துருக்கீங்களா? நேசரத்தில் பெரிய ஆலயம், மிஷினரிகள் கட்டின ஆலயம். என் ஊழியத்தின் ஆரம்ப நாட்களில் எனக்கு நிறைய டைம் கிடைக்கும். அதனால் நான் அந்த ஆலயத்துக்கு ஜெபம் பண்ண போவேன். அந்த ஆலயத்தில் போய் ஒரு 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 தூணுக்கு பின்னால் அந்த ஆல்டர் பக்கத்தில் போய் முழங்கால் போடுவேன். நான் அங்கே போய் முழங்கால் போட்ட உடனே ஒரு தேவ பிரசன்னம் அப்படி ஆண்டு கொள்ளும். அது ஆண்டவுடைய பிரசன்னத்தை உணர்வதற்கு தடுமாற்றமே இருக்காது. அப்படியே தேவ பிரசன்னத்தை உணர முடியும். ஃப்ரீயாக ஜெபிச்சுக்கிட்டே இருக்க முடியும். எனக்கு ஒரு யோசனை, எப்படி இந்த இடத்துல அந்த மாதிரி ஒரு தேவ பிரசன்னம் இருக்குது அப்படின்னு பார்த்தா, நீங்கள் எப்போ அந்த சர்ச்சுக்கு போங்க, அந்த ஆலயத்தில் ஒரு தூணுக்கு பின்னால் அந்த பக்கம் எங்கேயாவது ஒரு மூலையில் யாராவது ஒரு அழுது ஜெபிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நீ பாருங்க, அங்கே பாஸ்டர் இருக்க மாட்டாங்க, போதகர் இருக்க மாட்டாங்க, ஒர்ஷிப் டைமெல்லாம் இருக்காது, ஆராதனை டைமெல்லாம் காலையில் மாலையில் தான் இருக்கும். ஆனால் நீ எந்த டைம் போங்க, மத்தியானம் போங்க, ஈவினிங் போங்க, அந்த தூண் பக்கத்தில் அந்த ஓரத்தில் இந்த ஓரத்தில் யாராவது முழங்கால் போட்டு ஜெபிச்சுக்கிட்டே இருப்பாங்க. எப்பொழுதும் அங்கே இருந்த மக்கள் ஜெபிக்கிறதுனால எப்போவுமே ஒரு தேவ பிரசன்னம் இருக்கும். அந்த இடத்துல இப்போ நீங்கள் முழங்கால் போட்டிங்கன்னா ஜெபத்துக்கு கஷ்டமே இருக்காது. ஈஸியாக நீங்கள் ஆண்டவரோட கனெக்ட் ஆகிடுவீங்க. அப்படியே தேவ பிரசன்னத்தை உணர முடியும். இந்த ஆலயம் அதுக்கு தான் உங்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். இது ஒரு ஜெப வீடு. அல்லேலூயா. நீங்கள் வரணும், ராத்திரியில் வந்து ஜெபம் பண்ணுங்க. குடும்பமாக வாங்க, ஃபேமிலியாக வாங்க. இல்லை பைபிள் ஸ்டடி 8 மணிக்கு முடிஞ்சிடும், எல்லோரும் போயிடும். ஓகே, 8 மணிக்கு வாங்க, ஃபேமிலியாக ஒரு மணி நேரம் ஜெபிச்சுட்டு ஒரு கணவன் மனைவி பிள்ளைகளாக வந்து இங்கே முழங்கால் போட்டு பாட்டு பாடி நீங்கள் ஜெபிச்சுட்டு போன ஆண்டவருடைய உள்ள மகளும் உங்களுக்கே ஒரு சந்தோஷம் இருக்கும்.
அங்கங்கே உட்காந்து ஜெபம் பண்ணுங்க, தேசத்துக்காக ஜெபம் பண்ணுங்க, உங்கள் அந்த பட்டணத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. இது ஜெப வீடு. அதுக்கு தான் ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கிறார். அப்போ ஆண்டவர் இந்த இடத்துக்கு வச்சிருக்கிற பேர் ஜெப வீடு, ஹவுஸ் ஆஃப் ப்ரேயர். அப்போ இங்கே ஜெபத்துக்கு தான் அதிக முக்கியத்துவம். அதை நீங்கள் அசட்டப் பண்ணினீங்கன்னா தேவன் உங்களை ஆசீர்வதிக்க முடியாது. முழிரவு ஜெபம், எழுப்புதல் ஜெபம், உபவாச ஜெபம், அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அதை அசட்டை பண்ணக்கூடாது. நீங்கள் அதுக்கு தீவிரமாய் வர வேண்டும். பைபிள் ஸ்டடி அசட்டை பண்ணக்கூடாது. எத்தனை பேருக்கு அந்த வாய்ப்பு கிடையாது. தேவன் உங்களுக்கு அந்த வாய்ப்பை தந்திருக்கிறார். வேதத்தை கற்றுக்கொள்ள, ஜெபம் பண்ண, குடும்பத்துக்காக ஜெபிக்க, எழுப்புதலுக்காக ஜெபிக்க, எப்பொழுதெல்லாம் வந்து இந்த ஆலயத்துக்கு வந்து ஜெபிக்க முடியுமோ அதையெல்லாம் நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதற்குத்தான் தேவன் ஜெப வீடாக தந்திருக்கிறார். தேவனுடைய சபையோட, தேவனுடைய ஆலயத்தோட உங்களுடைய குடும்பம், உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இணைந்திருக்க வேண்டும். தேவன் அதை பார்த்து உங்களை ஆசீர்வதிப்பார். அப்போ ஆண்டவர் சொல்றார், இதனுடைய ஜெப வீடு. இந்த ஜெப வீட்டில் இது என்னுடைய வீடு, ஜெப வீடுன்னு சொல்லிட்டு நான் அவர்களை மகிழ பண்ணுவேன். இந்த வீட்டுக்குள்ளே வர்றவங்களை ஆண்டவர் மகிழ பண்ணுவாராம். அல்லேலூயா. அப்போ துக்கத்தோடு வருகிறவர்கள் மகிழ்ச்சியோடு தான் இந்த இடத்தை விட்டு போவாங்க. எப்படி ஆண்டவர் மகிழ பண்ணுவார்? வேத புஸ்தகத்திலிருந்து சில காரியங்களை சொல்லி நாம் ஜெபிக்க போகிறோம். முதலாவது லூக்கா 18ஆம் அதிகாரம். அந்த அதிகாரத்தில் 10-14 வசனங்களை வாசிக்கும்போது 2 பேர் ஜெபம் பண்ண தேவாலயத்துக்கு வர்றாங்க. ஒருவன் ஆயக்காரன், ஒருவன் பரிசேயன். பரிசேயன் வந்து தன்னை நீதிமானாய் காண்பிக்கும்படி ஜெபம் செய்கிறான். ஆனால் இந்த ஆயக்காரன் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து, பாவியாகி என் மீது கிருபையாயிரும் ஆண்டவரே என்று தன்னை தாழ்த்தி ஜெபிக்கிறான். அந்த ஆலயத்துக்குள்ளே வரும்போது அவனுக்குள்ளே பாவத்தினால் உண்டான பாதிப்பு இருந்தது, துக்கம் இருந்தது, பாவத்தின் பாரம் அழித்து கொண்டிருந்தது. ஐயோ, நான் ஒரு பாவியான மனிதனின் பாவம் மன்னிக்கப்பட வேண்டுமே. அந்த பாவத்தின் நிமித்த சந்தோஷத்தை இழந்து போயிருந்தான். இப்பொழுது தேவனுடைய ஆலயத்தில் வந்து கர்த்தரிடத்தில் பேசுகிறான். முழங்கால் படியிட்டு, பாவியாகி என் மேலே கிருபையாயிரும் என்று. ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், அவன் நீதிமானாக்கப்பட்டவனாய் திரும்பி போனான். அவனுடைய ஜெபம் கேட்கப்பட்டது. பாவத்தின் பாரம் அவனை விட்டு எடுக்கப்பட்டது. பாவத்தினால் உண்டான துக்கம் நீங்கி அவன் மகிழ்ச்சியோடு அந்த ஆலயத்தை விட்டு வெளியே போகிறான். அதுதான் இங்கே நடக்க போகிறது. பாவத்தோடு வருகிறவர்கள் இந்த ஆலயத்தில் வந்து ரட்சிக்கப்பட போகிறார்கள். பாவத்தின் பாரத்தோடு வருகிறவர்கள் ரட்சிக்கப்பட போகிறார்கள். பாவத்தினால் துக்கத்தோடு வருகிறவர்கள் அவருடைய துக்கம் நீங்கி ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டு திரும்பி செல்ல போகிறார்கள். தேவன் பாவிகளை மகிழ பண்ண போகிறார். பாவிகளை மகிழ பண்ணுகிற ஒரு இடம் அவருடைய ஜெப வீடு. இன்றைக்கு நீங்கள் ரட்சிக்கப்படாதபடி ஒரு பாவத்தின் பாரத்தை சுமந்து கொண்டு யாராவது வந்திருந்தால் இந்த ஜெபாலயத்திலே கர்த்தர் உங்களை மகிழ பண்ண விரும்புகிறார். உங்களுடைய பாவத்தை மன்னித்து சமாதானத்தோடு மகிழ்ச்சியோடு அனுப்ப விரும்புகிறார். இது நம்மை மகிழ பண்ணுகிற ஒரு இடம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு சபையில் ஊழியத்துக்காக போயிருந்த 3 நாள் கூட்டம். பகல் நேரத்தில் ஆலயத்துக்குள்ளே ஜெபம் வைக்கப்பட்டிருந்தது. இப்போ நிறைய பெண்கள் ஜெபத்துக்கு வருவாங்க. அப்போ அவங்களுக்கு நாங்கள் குழுவாக போயிருந்தோம். காலையில் நிறைய பெண்கள், ஆண்கள் சைடில் ஒரு 10 பேர் உட்கார்ந்துருந்தாங்க. அது பகல் நேரம், நான் நினைக்கிறேன் வெள்ளிக்கிழமைன்னு நினைக்கிறேன். வந்து உட்கார்ந்துருந்தாங்க. கொஞ்சம் பிள்ளைகள்லாம் இருந்தாங்க. எல்லாம் ஜெபம் பண்ணுவோம், இந்த ஊருக்காக ஜெபம் பண்ணுவோன்னு ஜெபம் நடத்தினோம். அப்போ பிரசங்க நேரம் வந்தபோது நான் வந்து இயேசுனுடைய சிலுவை பற்றி ஆண்டவர் பேச சொன்னார். அந்த சிலுவை பாடு, மரணம், அதனால் உண்டாகிற ஆசீர்வாதங்களை நான் பிரசங்கம் பண்ணி ஜெப நேரம் எல்லாம் ஜெபிக்கலாம். பிரசங்கம் முடிந்து ஜெப நேரத்தில் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும்போது திடீரென்று ஒரு தகப்பனார் அவர் சத்தமிட்டார், பலத்த சத்தமா, ஐயோ ஆண்டவரே என்னை மன்னியும், என்னை மன்னின்னு அப்படியே சத்தமாக அழுகிறார். எல்லோரும் கண்ணை திறந்து பார்க்குறாங்க. அவர் சர்ச்சு டீக்கனார், எல்டர். அங்கே வந்து டீக்கன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஊரில் பாஸ்டேட் கமிட்டி மெம்பரும்பாங்க, அங்கே வந்து டீக்கன் அப்படின்னு சொல்லுவாங்க. டீக்கனார் அப்படி தான் சொல்லுவாங்க. அவர் ஒரு வயசானவர் அழுகிறார். அப்படி ஏங்கி ஆண்டவரே என்னை மன்னியும், என்னை பரிசுத்தப்படுத்தும், என் பாவத்தை மன்னியுன்னு சத்தமிட்டு அழுகிறார். 5 நிமிஷம் 10 நிமிஷம்
எல்லாரும் அமைதி ஆயிட்டாங்க. ஆச்சரியமாக நானே ஆச்சரியப்பா, என்னடா அந்த ஆள் திடீர்னு இப்படி சத்தமிட்டு அழுகிறார் என்பதாய். அப்புறம் அப்படியே ஜெபம் பண்ணி அவர் மகிழ்ச்சியோடு அப்படியே ஆசுவாசமானார். அப்புறம் ஜெபெல்லாம் முடிஞ்ச பிறகு அந்த ஐயா கூப்பிட்டு பேசுகிறேன், என்னையாச்சு உங்களுக்கு திடீர்னு அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னார், நான் டீக்கனார் தான் சர்ச்சில், ஆனால் என்கிட்ட நிறைய பாவம், நான் இந்த ரட்சிக்கெல்லாம் படலை, நீங்கள் சொல்கிற இந்த அனுபவம்லாம் எனக்கு இல்லை. நீங்கள் பிரசங்கம் பண்ணி ஜெபிக்க சொன்னபோது நான் இந்த ஆலயத்தில் ஒரு காட்சியை பார்த்தேன், அதை பார்த்து தான் என்னால் அடக்கி கொள்ள முடியாமல் சத்தமிட்டு அழுதேன்னு சொன்னார். என்ன காட்சி பார்த்தீங்க அப்படின்னு கேட்டேன். இயேசு சிலுவையில் அறையப்பட்ட ரத்தம் வடிய வடிய தொங்குகிற காட்சியை நான் பார்த்தேன். அதை பார்த்தபோது என் பாவம் எவ்வளோ பயங்கரம், என் பாவத்தினால தானே இயேசு ரத்தம் சிந்தினார், என் பாவத்துக்காகத்தானே தன்னை பலியாய் கொடுத்தார், அந்த ரத்தம் என்னை கழுவணும்னு சொல்லி நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன். இங்கே இருக்கிற நீங்கள் எனக்கு தெரியல, மற்றவங்க யாரும் தெரியல, இயேசு அவருடைய சிலுவை மட்டும்தான் எனக்கு தெரிந்தது. நான் அவரை பார்த்து தான் அழுதேன், கதறினேன், என்னை மன்னிச்சிருங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்க, என்னை அழுதேன்னு சொல்லி. இப்போ எப்படி இருக்கிறேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி ரொம்ப என் மனசில் இருக்க பாரெல்லாம் போயிட்டு ஒரு பெரிய சந்தோஷம். நான் சொன்னேன், அதுதான் ரட்சிப்பின் சந்தோஷம். பார்த்தீங்களா, தேவன் அவரை மகிழ பண்ணினார். அவர் ஆலயத்துக்கு வரும்போது பாவத்தோடு தான் வந்தார். அவர் சபையில் எல்டர் தான், டீக்கனார் தான், ஆனால் பாவத்திலிருந்து ரட்சிக்கப்படவில்லை. ஆனால் அந்த தேவாலயத்தில் தேவன் தன்னை அவருக்கு வெளிப்படுத்தி அவர் ரட்சித்து மகிழும்படி கர்த்தர் செய்து விட்டார். இந்த இடத்துல அப்படி நடக்க போகிறாரு. இங்கே வர்றவங்களுக்கெல்லாம் இயேசு தன்னை வெளிப்படுத்த போகிறார். அவங்க ரட்சிக்கப்படும்படி பாவத்தோடு வரக்கூடிய மக்களை மகிழ பண்ண போகிறார். அதற்கு தான் இந்த ஜெப வீடு, அதற்கு தான் ஆண்டவர் இதை உங்களுக்கு தந்திருக்கிறார். அப்போ நீங்கள் அதை விரும்பி ஜெபிக்கணும். இங்கே பாவத்தோடு வருகிறவர்கள் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்ட சந்தோஷத்தோடு போகணும், ஒரு மகிழ்ச்சியோடு போகணும். இது தேவன் உங்களை மகிழ்விக்கிற ஒரு இடம். ரெண்டாவது, இந்த ஆலயத்திற்கு துக்கத்தோடு வர்றவங்க யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லூக்கா 13ஆம் அதிகாரம் 10 முதல் 13 வசனம் நீங்கள் வாசித்தால், ஒரு ஓய்வு நாளில் அவர் ஜெப ஆலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாயிருந்தாள். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். பாருங்க, தேவன் ஜெபாலயத்தில் வந்த ஒரு பெண் வியாதியோடு வந்திருக்கிறாள். 18 வருஷம் அவளுக்கு துக்கம். அந்த வியாதி கூன் விழுந்து பலவீனப்படுத்த ஆவினாலே தாக்கப்பட்டு ஆலயத்துக்கான தவறாமல் வருகிறாள். ஆனால் அவளுக்குள்ள ஒரு துக்கம், சரீரம் பாதிக்கப்பட்டிருக்கிறது, நோயினால் பாதிக்கப்பட்டு அதனாலே ஒரு துக்கம் அவளுக்குள்ள 18 வருஷமாக இருந்தது. வெளியே சொல்லாவிட்டாலும் நம்முடைய உள்ளத்துக்குள்ள துக்கம். நான் அப்படி கூனி ஆயிட்டேனே, குனிந்து நடக்கிறேனே, எல்லாரும் கூனின்னு என்னை பரிகாசம் பண்ணுறாங்களே, அவளுக்குள்ள அந்த வேதனை இருந்திருக்கும். ஆனால் இயேசு அந்த இடத்துல வந்தபோது ஆண்டவர் அவளை சுகமாக்கி மகிழ பண்ணினார். அவருடைய நோய்களை மாற்றி ஆண்டவர் அவளை மகிழ பண்ணினார். இன்றைக்கி இந்த இடத்துல நீங்கள் வியாதியோடு வந்திருக்கலாம், பலவீனத்தோடு வந்திருக்கலாம், எத்தனையோ வருஷமாய் உங்களை தாக்கியிருக்கிற நோயின் வேதனையோடு வந்திருக்கலாம். ஆண்டவர் இன்றைக்கு உங்களை மகிழ பண்ண போகிறார். அல்லேலூயா. உங்களை சுகமாக்கி மகிழ்ச்சியோடு அனுப்ப போகிறார்.